கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குட்டீஸ் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ப்ரீமிக்ஸாக தான் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி காமிக்க போகிறேன். அதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. நான் 2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய உருளைக்கிழங்காக எடுத்திருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யும் போது எப்போதுமே நல்லா பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணும் போது கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிடைக்கும் நமக்கு. இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு இதை 4 பகுதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு கடைகளில் ரெடிமேடாக விற்கிது. அது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி டிமார்ட் போயிருந்தேன். அங்கே இந்த ரெடிமேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்க. ஒரு பேக்கெட் எடுத்து பார்த்தேன். 1 கிலோ 368 ரூபா அப்படின்னு போட்டிருந்துச்சு. நம்ம 368 ரூபா போட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலையே ரொம்ப சுலபமாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி மிக்ஸை நம்ம செய்து வச்சுக்கலாம். பாருங்கள், எப்படி நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன்னு. நான் நிறைய உருளைக்கிழங்குகள் பெரிய உருளைக்கிழங்காக பயன்படுத்தியிருந்தேன். கடைசியாக உங்களுக்கு கட் பண்ணி காமிச்ச 2 உருளைக்கிழங்கு மட்டும்தான் சின்னது. நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 கிலோ அளவு உருளைக்கிழங்குக்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் சூடானதுக்கப்புறமா கொதிக்க விட வேண்டாம். அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க விட வேண்டாம். கிழங்க சேர்த்ததுக்கப்புறமா சொல்கிறேன். மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டிலேயே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதாவது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கில் இருக்க அந்த ஸ்டார்ச் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்தோம் அப்படின்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எல்லாமே முழுமையாக வடிகட்டிடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து இருக்கக்கூடாது. ஒரு 1/4 பாகம் அளவு தான் வெந்து இருக்கணும். மீதி இருக்கிற 3/4 பாகமும் நம்ம ஆயிலில் பொரிக்கும் போது நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் நல்லா வெந்திருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேக வச்சிடாதீங்க. சுடுதண்ணியில் இருந்தாலே போதும். நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2 பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய பிளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இதுலேயே கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பிளேட்டில் வச்சுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டுட்டு அது சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டுருங்க. அப்புறம் நல்லா ஆறி வரட்டும். முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், உடைச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உடப்பட்டு வரணும். ரொம்ப வெந்திருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு உடஞ்சி இருக்காது. அதனால தான் தண்ணி லைட்டாக சூட்டில் மட்டும் நம்ம வேக வச்சா போதும். கொதிக்க வச்சு வேக வைக்காதீங்க. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. தண்ணியை நம்ம வடிகட்டின உடனே கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கிலோ அளவுக்கு மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுறேன். மீதி 1 கிலோ அளவு நான் பொரித்து சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்காங்க, சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் 1 கிலோ அளவு ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 கிலோ அளவு நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்து காமிக்கிறேன். இதில் நம்ம வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஆயிலில் சேர்த்ததும் கார்ன்ஃப்ளவர் பிரிஞ்சு வந்துடுமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்குலையே ஒட்டி பிடிச்சி நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருந்துச்சு. கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இது போல் 2 கிலோ 3 கிலோ அளவில் உருளைக்கிழங்கை வாங்கி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது நம்ம எடுத்து செய்து கொடுக்கலாம். இதை 2 வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் அதாவது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ ஆயிலில் போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு. மேலே கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு.
இதை நம்ம டொமேட்டோ கெச்சப் அல்லது மயோனஸ் இது கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் சாட் மசாலா தான் பயன்படுத்தி சாப்பிட போகிறேன். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சாட் மசாலா பயன்படுத்தியிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்து செய்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்சில் மட்டும் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன். இன்னும் நான் நிறைய செய்திருந்தேன். அதில் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம். இப்போ இது கூடவே கொஞ்சம் தனி மிளகாய் தூள் உப்பும் கலந்து இப்போது கலந்து விட்டுட்ருக்கேன். இது மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சு, மயோனஸ் இருந்ததுன்னா அதுலேயுமே தொட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே நல்லா மொறுமொறுவாக உள்ளே சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். தேங்க்யூ.